வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழக ஆளுநர் ரவி மாநிலத்தின் கடுமையான இருமொழிக் கொள்கையை விமர்சித்து சர்ச்சையை கிளப்பினார். தெற்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கு விஜயம் செய்த ரவி, வளங்கள் நிறைந்த பகுதி இருந்தபோதிலும் இந்த பகுதி புறக்கணிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் துஷ்பிரயோகம் போன்ற பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்தார். மேலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஐ செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர பிற மொழிகளை கற்றுக்கொள்வதில் மாணவர்கள் தடைப்பட்டுள்ளதாக உணர்கிறார்கள் என்றும், இது அண்டை மாநிலங்களில் உள்ள தங்கள் சகாக்களுடன் ஒப்பிடும்போது அவர்களை பாதகமாக ஆக்குகிறது என்றும் ரவி கூறினார். கல்வியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் உட்பட பல்வேறு நிபுணர்களுடனான தனது தொடர்புகளை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் ஆளுநர். முறையான சவால்கள் இருந்தபோதிலும் அவர்களின் மீள்தன்மையை அவர் குறிப்பிட்டார். ஆனால் மொழியியல் நெகிழ்வுத்தன்மை இல்லாதது தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். அவரை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கையை வலியுறுத்துவது மாணவர்கள் இந்தி மட்டுமல்ல, பிற தென்னிந்திய மொழிகளை கூட கற்க நியாயமற்ற முறையில் தடை செய்துள்ளது. மாணவர்கள் தாங்கள் படிக்க விரும்பும் மொழிகளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய தமிழக சட்ட அமைச்சர் எஸ். ரகுபதி, தமிழ்நாடு மற்றும் அதன் கலாச்சார சின்னங்களுக்கு எதிராக அடிக்கடி பிரிவினைவாத கருத்துக்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை கேள்விக்குட்படுத்தியதற்காகவும் அதன் மொழிக் கொள்கை இருந்தபோதிலும் தமிழ்நாடு இந்த துறைகளில் சிறந்து விளங்குகிறது என்று வாதிட்டதற்காகவும் ஆளுநர் அவரை விமர்சித்தார். தென் தமிழகம் எங்கு பின்தங்கியுள்ளது என்பதை குறிப்பிடுமாறு ரவிக்கு சவால் விடுத்த ரகுபதி, கல்வி, மருத்துவம் மற்றும் பொருளாதாரத்தில் தமிழகத்தின் சாதனைகளை ஆதரிக்க மத்திய அரசின் தரவுகளை மேற்கோள் காட்டினார். அமைச்சர் மேலும் மாநிலத்தின் மொழிக் கொள்கையை ஆதரித்து தமிழ்நாட்டின் வெற்றி அதன் இருமொழி அமைப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று வலியுறுத்தினார். ஏனிபி மூலம் மொழித் தேர்வுகளை வழங்குவது என்ற போர்வையில் ரவி இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அவரை பொறுத்தவரை மொழியியல் தேர்வுக்கும் திணிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தமிழ் மக்கள் நன்கு அறிவார்கள். மேலும் ஒரு மொழி நிகழ்ச்சி நிரலை அமல்படுத்துவதற்கான எந்தவொரு முயற்சியும் கடுமையாக எதிர்க்கப்படும். ஏனிபி-இல் மும்மொழி சூத்திரத்தின் மூலம் மத்திய அரசு இந்தி திணிப்பு என்று அழைப்பதை ஆளும் திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. மத்திய அரசு அத்தகைய கூற்றுக்களை மறுத்துள்ள நிலையில் மொழி விவாதம் தமிழ்நாட்டில் ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சினையாகவே உள்ளது. கல்வியில் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு கொள்கை மாற்றங்களையும் நிராகரித்து திமுக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.